ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முந்தைய ஆண்டு வினாத்தாள்களில் தமிழ்லேருந்து இலக்கணம் சார்ந்த ஒரு 100 கேள்விகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவில் 100 கேள்விகளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகு அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் விலகு. ஐயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. பிஞ்சு வகைகள்லேருந்து பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா கொப்பு அப்படின்றது. காரணம் இது பிஞ்சு வகையில் வராது. மாவடு அப்படின்றது குறும்பை, கருக்கள், கருக்கள்னால் இளநெல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பிஞ்சு வகையில் வந்துடும். கொப்புன்றது கிளை வகைகளில் வரும். அப்போ இது பொருந்தாதது. அடுத்தது இது வந்து நமக்கு 10th தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின், பொருந்தா மரபு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அள்ளி இறைத்தல், ஆறப்போடுதல், மணக்கோட்டை அண்டு தள்ளி வைத்தல் அப்படின்றது தான் பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ரீசன்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டான ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், பொருந்தா சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்பம், பொருள், அறம், அருள். அறம், பொருள், இன்பம் அப்படின்ற இந்த 3 வகை அதிகாரத்தில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து பொருந்தாதது. அப்படி பார்க்கும்போது இது பொருந்தாத ஒன்றாக இருக்குது. சந்திப்பிழையற்ற வாக்கியம் கேட்டிருக்காங்க. சந்திப்பிழை அப்படின்றது புள்ளி வச்ச எழுத்துகள் சரியாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சந்திப்பிழையற்ற வாக்கியம் அப்படின்றது. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இச்சு இப்போ ரெண்டுமே வரும். கோழி கொக்கரிக்கும். புலிப்பரல். முறி, குருத்து, கொழுந்தாடை இது எல்லாமே எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நுனி பகுதியை குறிக்கும். அழகு அப்படின்னா கவின் அப்படின்னாலும் அழகு தான். வனப்பு அப்படின்னாலும் அழகு தான். அகர வரிசை கேட்டிருக்காங்க. அகர வரிசை அப்படின்றது என்னென்னா காங்காச்சா வரிசையில் வரிசைப்படுத்தி எழுதுறது. காங்காச்சா எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து தா வரும். தாக்கடுத்து தான் பா வரும். பாக்கடுத்து தான் வா வரிசை வரும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு தேங்காய்னு எழுதிட்டோம். அடுத்து பா வரிசையில் இங்கே 3 இருக்குது மொத்தம். பழம், பாக்கு, பூ. அப்போ என்ன பண்ணணும்? பா வரிசையை சொல்லி பார்க்கணும். பா, பா, பி, பி, பூ அந்த வரிசையில் வரிசைப்படுத்தணும் இந்த 3ஐயும். அதுக்கடுத்து வா வரிசை வெற்றிலைன்றதை எழுதணும். இல்லை எனக்கு அகர வரிசை சுத்தமாக தெரியாது, நான் பேசிக் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ தான் வரேன், பிகினராக இருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். அடுத்தது மகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊ வரிசையை ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆலேருந்து ஒவ்வொரு வரைக்கும் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஊன்றதான் ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு எழுத்து ஊ இருக்குன்னு அதில் செகண்ட் எழுத்து பார்க்கணும். டூ ஃபஸ்ட்டு வருமா? நம்ம எழுதும்போது ரூ ஃபஸ்ட்டு வருமா? கோ, கோ, சோ அதை எழுதுவீங்களா? அதில் 2 தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ உடுக்கை, உருமி, தவில், மகுடி. ஃபஸ்ட்டு இந்த கான் அப்படின்றது காடு, இந்த கான் அப்படின்னா பார் அப்படின்ற பொருளில் வரும். வானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஏன் அப்படின்னா பயிறு வகைகள்ன்றது பன்மை. அப்போ பயிரிடப்படுகின்றன அப்படின்றது தான் வரணும். ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? இதில் வந்து இந்த லீ அப்படின்றது தப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? மார்க் பண்ணிடலாம். இதில் ரூ தப்பாக இருக்குது, மார்க் பண்ணிடலாம். அப்போ வந்து சி இல்லைன்னா வந்து டி தான். சியில் வந்து வலப்புறம் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எந்த அளவுக்கு வந்து இதில் நல்லா நோட் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து நின்றான் அப்படின்றதுடைய வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்பயுமே வந்து கட்டளை சொல்லாக தான் இருக்கும். அப்போ நின்றான் அப்படின்றதுடைய கட்டளை சொல் கேட்டாங்க அப்படின்னா நெல் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டும் வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. சுடுதல் அப்படின்றது வேர்ச்சொல் சுடு. வந்தான் அப்படின்னா வேர்ச்சொல் வா. தா அப்படின்றதோடைய வினை எச்சம் கேட்டிருக்காங்க. வினை எச்சம்ன்றது ஊ அப்படின்ற சவுண்ட்லேயோ இல்லைன்னா ஈ அப்படின்ற சவுண்ட்லேயோ முடியும். இப்போ ஆப்ஷன்ஸில் பாருங்கள், தருதல் அப்படின்றது தல் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்போ அது வராது. தந்தவர் அர் சவுண்டில் முடியுது. தந்த ஆ சவுண்டில் முடியுது. தந்து, தந்து, ஊ அந்த சவுண்டு ஊ சவுண்டு வருதா? லாஸ்ட்டில் தூவை பிரிச்சிங்கன்னா இத்துக்கூட்டல் ஊன்னு வருமா? அப்போ ஊ சவுண்டில் வராது. அப்போ இதுதான் சரி. காணல் நீர் அப்படின்றது என்னென்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. இதுதான் வந்து காணல் நீர். பாடு அப்படின்றதுடைய பெயரச்சம் என்னன்னு கேட்டாங்கன்னா பாடிய. ஏன்னா ஆ பாடிய இந்த யான்றதை பிரித்து எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஈ கூட்டல் ஆண் எழுதுவீங்க. ஆண் வந்து அதுதான் பெயரச்சம். கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்தரிக்ஸ் அப்படின்றது முருகியல் அப்படின்றது சரியானது. டிஸ்கஷன் அப்படின்றது உரையாடல். டெம்பஸ்ட் அப்படின்றது சுழல் காற்று. காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது புற ஊதா கதிர்கள்னு சொல்லிட்டு இது 3மே தவறாக இருக்குது. டிஸ்கஷன்னா கலந்துரையாடல்னு வரணும். டெம்பஸ்ட்ன்றது வந்து நம்மளுக்கு பெருங்காற்றில் வரும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது வந்து விண்வெளி கதிர்கள்னு வரணும். அப்போ தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஆஸ்தரிக்ஸ்னால் அழகியல் முருகியல் அப்படின்றது பொருள். மோனோலிங்குவல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு மொழி அப்படின்றது பொருள். உங்களுக்கான கேள்வி, டோர்ன்டோ அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வனப்பு அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வனப்புனா அழகு, எதிர்ச்சொல் வந்து அழகின்மை. ஓர்தல் அப்படின்றது அறிவு அப்படின்றது அர்த்தம். ஓர்தலுக்கு எதிர்ச்சொல் அறிவற்ற. இது சொல்லும் பொருளும் வந்து கேட்டிருப்பாங்க.
உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல. ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டி விட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஃபுல்லாக வந்து சேர்ந்து போகாமல் அங்கங்கே சிதறி ஓடும். அப்போ ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்றது வந்து எதிர்பாராத நிகழ்வு. இதை செய்வாயா அப்படின்னா நீயே செய் அப்படின்றது ஏவி கூறுதல். ஓகேங்களா, நீயே செய் அப்படின்றது அவங்க மேலே ஏவுதல் பொருளில் வருது. அப்போ ஏவல் விடை. கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் செய்யுள் எழுத தெரியும். அதாவது கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கதை எழுத தெரியுமா தெரியாமதான்னு சொல்கிறத விட அதுக்கு இனமான இன்னொரு பதிலை சொல்கிறது. அப்போ இனமொழி விடை. நீ சாப்பிடவில்லையா அப்படின்னு கேட்டால் வயிறு வலிக்கும்னு சொல்கிறது. அதாவது நான் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும், இதுக்கப்புறம் நடக்க போகிறத சொல்கிறது. அதுதான் ஒருவது கூறல் விடை. ஒருமை பன்மை பிழையற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. ஸோ வந்து உயிரினங்கள் அப்படின்றது பன்மை, அப்போ உட்கொள்கின்றன அப்படின்றதான் வரணும். குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். அவர் அப்படின்றது ஒருத்தர், அப்போ இறங்கினார் அப்படின்றதான் சரியாக இருக்கும். சரியான தொடர் எது? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இது வந்து நம்மளுக்கு புக் பேக் கொஷின். தமிழில் வந்து இலக்கணத்துக்கு பின்னாடி இந்த கொஷின்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்னு இதை கொடுத்துட்டு இதில் வந்து சரியான சொற்றொடரில் எழுத சொல்லியிருக்காங்க. நல்ல தமிழில் எழுதுவோம். தமிழுக்குன்றது தவறு, தமிழில் அப்படின்றதா சரி. அடுத்தது சொல்லும் பொருளும் பார்க்கலாம். கோட்டி அப்படின்றது மன்றத்தை குறிக்கும். பொலம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா பொன். வேதிகை அப்படின்னா திண்ணை அப்படின்றத சொல்லுவாங்க. தாமம்னா மாலையை குறிக்கும். ஓகேங்களா, கோட்டி அப்படின்னா மன்றம், பொலம் அப்படின்றது பொன், வேதிகைனா திண்ணை, தாமம்னா மாலை. ஒரு அப்படின்றது சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க கொஷினில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு ஓருக்கு பின்னாடி ஆளிலேருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எழுத்து இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் அது சரி. ஆனால் அப்படின்றதுக்கு பின்னாடி தான் ஆளிலேருந்து வரைக்கும் இருக்கணும். இதே இந்த அப்படின்னு போடுறோம் இல்லையா, ஒருக்கு பின்னாடி ஆளிலேருந்து வரைக்கும் எதுவுமே வரக்கூடாது. உயிரெழுத்து இல்லாமல் மெய் எழுத்து இருக்கணும். இதுதான் காரணம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், மரம், ஓருக்கு பின்னாடி ஆளிலேருந்து வரைக்கும் தான் இருக்கணும். அப்போ இது தப்பு. இங்கே ஒருக்கு பின்னாடி இருக்குது, அப்போ இதுவும் தப்பு. அப்படின்றதுக்கு பின்னாடி தான் இருக்கணும். இங்கே பான் இருக்குது, அப்போ அதுவும் தப்பு. அந்த ஒருக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் எழுத்தை பார்க்கணும். ஒரு மரம் தெரிகிறது, இதுதான் சரி. ஏன்னா ஒருக்கு பின்னாடி இருந்து வரைக்கும் வராது. ஸோ உயிர்மை எழுத்து தான் வரும், சரியானது. அடுத்து இந்த பேராகிராஃபை படித்து அதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. காவிய இன்பம் டேஸ்க்கு உரியது அப்படின்னா வாழ்விற்கு உரியது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தான் காவிய இன்பம் உண்டு. அதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் இருக்குது அப்படின்னா தமிழ் இலக்கியங்களில். தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்பம். இது எல்லாமே அந்த பேராகிராஃபில் வந்து அப்படியே ரீட் பண்ணி ஆன்சர் எழுதுறது. 41 வரைக்கும் அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. பிறர்க்கரிய இன்ப நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. இன்ப அன்பை எதனால் வந்து சொல்ல இயலாது அப்படின்னா சொல்லினால சொல்ல முடியாது. பசி இன்றி பிடித்து எழுதுக. பசி கூட்டல் இன்றி, நிலவு கூட்டல் என்று, நிலவென்று, புளி கூட்டல் சோறு, புளிஞ்சோறு. இதில் பாருங்கள், புளிச்சோறு அப்படின்றத எழுதிடுவோம். ஓகேங்களா, புளிச்சோறு அப்படின்னு இச்சு எழுதிடுவோம். ஸோ புளிஞ்சோறு அப்படின்றதான் சரி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேபி வந்து இதே கொஷினை கூட ரிப்பீட்டாக கேட்கலாம். புளிஞ்சோறு அப்படின்றதான் சரி. புளியங்கன்று அப்படின்றத பிரித்து எழுதும்போது புளி கூட்டல் அம் ப்ளஸ் கன்று, புளியங்கன்று அப்படின்னா புளி அம் கன்று. நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. நெல்மணிகள்ன்றது பன்மைனா லாஸ்ட்டில் நான் அப்படின்றதான் முடியணும். ஒருமையாக இருந்தால் தூண் முடியணும். வேங்கை என்பது பொதுமொழியாகும். தனிமொழிக்கும் தரமொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழின்னு சொல்கிறோம். ரெண்டுமே சரிதான், ஏன்னா பொதுமொழியை விளக்குற மாதிரி தான் காரணம் இருக்குது. 48வது கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்றது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படின்றது சரிதான். காரணம் இது வந்து 1122 ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமார நூலகம்னு கொடுத்துருப்பாங்க. இது தவறு. ஓகேங்களா, முதல் பொது நூலகம் கிடையாது. இதில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்குது கன்னிமார நூலகமில். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கரெக்ட். ஓகேங்களா, உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இது வந்து தனியாகவும் ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கன்னிமார நூலகம் எந்த ஆண்டு வந்து திறக்கப்பட்டது? இதுவும் உங்களுக்கான கொஷின். ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். வந்தவர் அவர்தான். அந்த அவர் அப்படின்றது இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதில் கரெக்டாக வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் தான் வரும். அடுத்த அழகுகள் அப்படின்றது எதில் சேர்ப்போம்? அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய். அதாவது இதெல்லாம் வந்து பாட்டோட அடிகள்லேருந்து கேட்பாங்க. ஸோ பாட்டு லைன் நீங்கள் படித்தாதான் இதில் என்ன பண்ண முடியும், அந்த வார்த்தையை கொண்டு வந்து மேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய். படித்தல் அப்படின்றத இங்கே வந்து எதில் சேர்ப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. நூலின் பயன் படித்தல். இதில் நம்ம ஒரு வேளை அந்த புக்கில் இருக்க லைனை ரீட் பண்ண போனால் கல்வியின் பயன் படித்தல் இப்படியும் போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ நூலின் பயன் படித்தல். வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். இது வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதை நம்ம எழுதணும். அடுத்தது சில வார்த்தைகளை கொடுத்துட்டு அதில் எது சரியான பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. வந்தனன் அப்படின்றது வந்து குட்டல் அன்னு பிரிப்போம். அப்போ அது சரிதான், அன்னுன்றது வந்திருக்கு. காண்குவன் கூன்றது வந்திருக்கு, சரிதான். முறிந்தது அப்படின்றதுல இன் அப்படின்ற பொருள் அங்கே வரவே இல்லை, அப்போ அது தவறு. சென்றன அப்படின்றது சென்றன அன்ன அப்படின்ற இடத்துல அன் குட்டலை அப்படின்ற மாதிரி வருது, அப்போ அது சரிதான். தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும். நேற்று காலையில் உதிக்கும் அப்படிங்களா, உதித்தது இந்த காலமே வந்து தவறாக பொருந்திருக்கு, அப்போ அதுதான் சரியானது. எல் அப்படின்றதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எல் அப்படின்னா பகல்னு அர்த்தம், அல்னா இரவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அல் அப்படின்னா இரவு, எல் அப்படின்னா பகல், ஏற்பாடு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ பகல், அதுக்கு எதிர்ச்சொல் இரவு. உழவன் எதிர்பாலுக்குரிய சொல் எது அப்படின்னா உள்ளத்தி. உழவன்னா உள்ளத்தி, அதோட எதிர்ச்சொல். இதில் தவறான இணை கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் தஞ்சை கரெக்டு, திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்டு, உதகமண்டலம் உதகை கரெக்டு. புதுச்சேரிக்கு புதுகை ஏன் தப்புனா புதுகைனா புதுக்கோட்டை, புதுவை அப்படின்னா தான் புதுச்சேரி. கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை, இது சரிதான். அடுத்தது பாருங்கள், கோவைனா கோயம்புத்தூர் சரி, குடந்தை கும்பகோணம்க்கு வந்து குடந்தை, உதகைக்கு உதகமண்டலம். புதுமைன்னு கொடுத்துருப்பாங்க, தவறு, புதுகைன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அது தவறு. நெக்ஸ்ட் கொஷின், லம்சம் அப்படின்றதுடைய தமிழாக்கம் தருகன்னு எடுத்திருக்காங்க. லம்சம்ன்றதுடைய சரியான தமிழாக்கம்னு கேட்டாங்கன்னா திரட்சி தொகை அப்படின்றது தான் சரி. விண்டோஸ் அப்படின்றது வந்து பழக்கனி அப்படின்றது தான் சரி. இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா, இப்போ லஞ்சம் அப்படின்னா கையூட்டு அப்படின்ற இடத்துல சில இடத்துல படிச்சிருப்போம். ஸோ இதுவுமே ஒரு டவுட் இருக்குது, இந்த கொஷினுமே ஒரு டவுட் இருக்குது. இப்போ விண்டோஸ் அப்படின்றது பழக்கணின்றது வருமா அப்படின்றது மாதிரி. இப்போ டச் ஸ்க்ரீனாக தொடுதரைன்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி விண்டோஸ்னால் பழக்கணி அப்படின்றது. இந்த கொஷின் வந்து டோட்டலாகவே எனக்கு புதுசாக தான் இருக்குது. உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே கொஷின் கூட மேபி திருப்பியும் கேட்கலாம். இது சரியான பதிலாக இருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் 62. விடைக்கேற்ற வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. அறநல்ல செய்யாமை நன்று. இது வந்து எந்த செயலை செய்யாமல் இருப்பது நன்று அப்படின்றத சரியானதாக இருக்கும், விடைக்கேற்ற வினாவாக இருக்கும். வினா 6 வகைப்படும் அப்படின்றதுக்கு சரியான வினா கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்போம்? வினா எத்தனை வகைப்படும்? சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி கிடைத்தது. யாருக்கு? உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? அதாவது சில நேரங்களில் சில மனிதருக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது. இதனுடைய ஆசிரியர்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது அப்படின்றத இந்த இடத்துல கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். லெக்சிகோகிராஃபி அப்படின்றது அகராதியியல், இது சரியாக இருக்குது. எபிகிராஃப் அப்படின்றது சித்திர எழுத்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ சித்திர எழுத்துன்றது வந்து எபிகிராஃபுக்கும் மேட்சே இல்லை. பிக்டோகிராஃப் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு சித்திர எழுத்துன்னு வரும், அப்போ அது தவறு. கல்வெட்டு எபிகிராஃப். அடுத்தது ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். இது வந்து ஒளியியல் அப்படின்றது ஃபோனடிக்ஸ்னு தனியாக கொடுத்துருந்தா தான் ஒளியியலில் வரும். ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் இங்கே டோட்டலாக சேர்த்து கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறான இணை. இதில் வந்து சரியான பிறமொழி சொல் கொடுத்துட்டு அதோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதில் எது சரியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சரியாக இருக்கிறத பார்க்கலாம். ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம்னு அர்த்தம். அடுத்து அதே தான் கேட்டிருக்காங்க. நிபுணர் அப்படின்றது யார் சரியானதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிபுணர்னா வல்லுனர். விரிந்தது விரித்தது, இதில் சரியான பொருள் கேட்டிருக்காங்க. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அடுத்தும் அதே மாதிரி தான், அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி சரியானது வந்து எந்த சொற்றொடரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தாயின் பாதம் பணிந்து ஆசை பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். அந்த சரியான பொருளில் எங்கே இருக்குன்றதை மேட்ச் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், பொக்கிஷம் அப்படின்றதுடைய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு.
சிங்காரம் அப்படின்னா அழகு. கந்தம் அப்படின்றதுடைய சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா மனம். கொல் அப்படின்னா வாங்குறதுன்னு அர்த்தம். இந்த கோல் அப்படின்னா புறங்கூறுதல், கோல் மூற்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ புறங்கூறல் அப்படின்ற பொருளில் வரும். நடு நாடு அப்படின்றது ஒரு செடியை நடுறது, ஊன்றுகோல் ஊன்றி வைக்கிறது. நாடு அப்படின்றது விரும்புதல். ஓகேங்களா, நாடி செல்வது அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் விரும்புவது. அலை அப்படின்றது தயிர் பிசை, ரெண்டு பொருள்லையுமே வரும். ஓகேங்களா, அலை தயிர்ன்றதை படிச்சிருப்போம். ஓகேங்களா, சில இடத்துல புற்றுன்றதை படிச்சிருப்போம். ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி பொருளாக இருக்கும். இங்கே வந்து தயிர் மற்றும் பிசை இந்த இரண்டு பொருள்களில் இருக்கிறது தான் சரியாக இருக்குது. பிசைன்றது டோட்டலாக புதுசாக இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, சைடில் சிலபஸ்க்குன்னு சொல்லிட்டு தமிழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட் போட்டுட்டு எது வித்தியாசமாக இருக்கோ அதை எழுதிட்டே வாங்க. லாஸ்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அலைனா பிசை. திணை அப்படின்னா ஒழுக்கம் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொருள் இருக்குது. திணைனா ஒழுக்கம்ன்றது நமக்கு தெரியும், திணைனா நிலம்ன்றதையும் பார்த்துக்கணும். ஏன்னா 5 திணைகள் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாடி அப்படின்றதோட இரு பொருள் கேட்டிருக்காங்க. நாடினா ஆராய்ந்து, இன்னொன்று தேடி. நான் கிளம்பிட்டேன் அப்படின்றதோடைய சரியான எழுத்து வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் புறப்பட்டு விட்டேன். அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும். வைகறைக்குரிய கால அளவு யாது அப்படின்றதான் கொஷின் கேட்கணும். ஓகேங்களா, எதுன்னு கேட்கக்கூடாது, யாது. ஓகேங்களா, இந்த விடைக்கேற்ற வினால தெளிவாக வினாச்சொல் எது எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். அப்போ வைகறைக்குரிய கால அளவு யாது அப்படின்றத சரியான பதிலாக இருக்கும். கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை. ஓகேங்களா, யாது அப்படி என்ன அப்படி கேட்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ யாவை நிறைய அந்த யாவைன்றது வந்து பன்மேற்ற பொருளில் வரும். ஓகேங்களா, மாசற்றார் அப்படின்றதுடைய பொருள் யாது அப்படின்றதான் கொஷின் கேட்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல யாவை எவைன்னு கேட்க மாட்டோம். மாசற்றான்றதுக்கு ஒரு பொருள், அப்போ அது சிங்கிள். ஓகேங்களா, அப்போ அது வந்து சிங்குலரில் தான் வரும், ஒருமையில் தான் வரும். நெக்ஸ்ட்டு, இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது, எப்படின்றது வரணும். ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். ஸோ இதில் கரெக்டான நிறுத்தற்குறி இருக்கிறது எதுனா சி ஆப்ஷன். சேர்ந்ததும் அந்த இடத்துல ஒரு கமா வரணும். கடிதம் எழுதுன்றதோடைய நமக்கு கொட்டேஷன் வந்து இதுவாகும். ஓகேங்களா, கொட்டேஷன் வந்து கொடுக்கணும் அந்த இடத்துல. அடுத்ததும் நிறுத்தக்குறி தான் கேட்டிருக்காங்க. வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். வேலன் அப்படின்றத அந்த 3ஐயுமே செஞ்சுருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி குறிகளை இடுவோம். சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த வாசித்து பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இது வந்து புக் பேக் கொஷின், நம்மளுக்கு புக் பேக்லேயே இருக்குது தமிழில். தேன்மொழி தமிழ் கற்றாள். கற்றாள் அப்படின்றது தன்வினை, கற்பித்தாள் அப்படின்றது நமக்கு பிறவினை. இந்த தேன்மொழியால் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஆள்னு வந்து அது செயற்பாட்டு வினை. நீங்கள் கட்டளை இடுங்கள் அப்படின்றது செய்வினையான்னு கேட்டால் நமக்கு இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பொருந்தாத இணை. ஓகேங்களா, பொருந்தும் இணைன்னு கேட்டாங்கன்னா இது சரிதான். ஏன்னா நீங்கள் கட்டளை இடுங்கள்ன்றது செய்வினை. சட்டி உடைந்து போயிற்று அப்படின்றது என்னது, நமக்கு செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களா, அடுத்தது அவன் திருந்தினான், அவன் திருந்திட்டான், அது தன்வினை. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வெந்நீர் ஆறுகிறது அப்படின்றது வந்து பிறவினை. வெந்நீர் ஆறுகிறதுன்றது எப்படி பிறவினையாக இருக்கும், வெந்நீர்ன்றது ஆறுது, அதை எப்படி அடுத்தவங்க சொல்லியே செய்கிறது இல்லை, அப்போ பிறவினைன்றது கிடையாது, தவறாக இருக்குது. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செய்வினையில் வரும். தன்வினை செய்வினை ரெண்டுக்கும் வேறுபாடு புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து பார்க்கணும். இப்போ மேலே இதில் பார்த்தீங்கன்னா தன்வினை செய்வினை இதுவும் 2 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து தன்வினைன்றது அவன் திருந்தினான், செய்வினைன்றது நீங்கள் கட்டளையிடுங்கள். இங்கே முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் செய்வினை. ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆட்டு மந்தை அப்படின்றதா சரி. கூடை முடைந்தார் அப்படின்றதான் சரி. தை மா வீடு நகரம் இதை சேர்த்து புதிய சொல்லை வந்து உருவாக்கணும். பொருத்தமான சொல்ல எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மா நகரம் அப்படின்றதான் சரியாக இருக்கும். அதாவது இந்த 4 வார்த்தைகளுக்குள்ளேயே மாற்றி தை மா, தை வீடு, தை நகரம் இந்த மாதிரி மாற்றி சொல்கிறதுல எது சரியாக இருக்குன்னா மாவும் நகரமும் சேர்க்கும்போது மாநகரம்னு வரும், அதுதான் சரி. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. இணைப்பு சொல்ல சரியாக பயன்படுத்தணும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸ்டோம் அப்படின்றது எதை குறிக்கும்னு கொடுத்துருக்காங்க, புயலை குறிக்கும். ஸோ டெம்பஸ்ட் அப்படின்னா சூறாவளி,
இதே வந்து டோர்னடோ அப்படின்னா சுழல் காற்று. சாரி, இதை வந்து மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து மாற்றி வரும். ஸோ லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. நெக்ஸ்ட் கொஷின் 96 வரைக்கும் வந்தாச்சு. ஆட்ரிப்ரியூனியர் அப்படின்றது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன்றது கலப்படம். ஃபெரிஸ்ன்றது பயணப்படகுகள். கமோடிட்டின்றது பண்டத்தை குறிக்கும். எக்ஸ்கவேஷன் அப்படின்றது எதை குறிக்கும்னு கேட்டாங்கன்னா அகழாய்வியல். ஓர் ஒரு தான் கொடுத்துருக்காங்க. ஓருக்கு பின்னாடி எப்பயுமே என்ன வரணும், ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்க ஏதாவது ஒரு எழுத்து வரணும். அப்போ ஓர் அழகிய, ஒருக்கு பின்னாடி வரக்கூடாது. அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. கல்வி ஓர் அணிகலன். ஏன்னா ஓருக்கு பின்னாடி ஆ வந்திருக்கு. ஆலேருந்து அவ் வரைக்கும் எந்த எழுத்து வேணாலும் வரலாம். ஓகேங்களா, அப்போ இதுதான் சரியாக இருக்குது. கல்வி ஓர் அணிகலன். மொத்தம் வந்து நம்ம எத்தனை கேள்விகள் பார்த்துருக்கோம்? 100 கேள்விகள் பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய 100 கேள்விகள், அதாவது இந்த பேஜஸில் மொத்தம் 1335 பக்கங்கள் இருக்குது. ஓகேங்களா. இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்களும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பிடிஎஃப் நம்ம வந்து கொடுப்போம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 186 பக்கங்கள் வந்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஒவ்வொரு பாட்டும் எங்கள் கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் ஈஸியாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இதுலேருந்து புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு போடுங்க. ஆல் போட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வந்தோடனே ஈஸியாக கிளிக் பண்ணி பார்த்துட முடியும். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். தேங்க்யூ.